தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பார்ஷா என்ற தோரா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 7வது பார்ஷாவின் தலைப்பு வைட்ஸே என்பதாகும். ஆங்கிலத்தில் அண்ட் ஹி வெண்ட் அவுட் என்றும், தமிழில் அவன் கடந்து சென்றான் அல்லது விட்டு புறப்பட்டான் என்று மொழிபெயர்க்கலாம். வேறு வார்த்தை யாட்சா என்பதாகும். இதற்கு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்தல் அல்லது கடந்து போதல் என்று அர்த்தம். இந்த வேத வாசிப்பு பகுதிகள் பின்வருமாறு: தோரா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முடிய. அப்டரா என்னும் தீர்க்க தரிசன புத்தக பகுதி ஓசியா 12:13 முதல் 14:9 முடிய. புதிய உடன்படிக்கை பெரித் ஹடாஷா யோவான் 1:19 முதல் 51ஆம் வசனம் முடிய. இந்த முதலாவது சில வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 28:10 முதல் 32:3 முடிய. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி, அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். ஏணி என்பதற்கான எபிரேய வார்த்தை சுல்லாம் என்பதாகும். அதற்கு ஏணி அல்லது படிக்கட்டு என்று அர்த்தம். இந்த ஏணியின் காட்சி ஏற்படுத்தும் இன்சைட்ஸ், அதாவது உள்ளுணர்வுகள் என்பவை யாவை? அவற்றை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, ஏணியின் நுனி வானத்தை எட்டியிருந்தது. இது நமது இலக்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றும் பரலோகத்தின் மேலானவர்களை நோக்கி நமது பயணம் தொடர வேண்டும் என்றும் உணர்த்துகிறது. ஏணியில் ஏறும்படியாக காணப்படும் தேவதூதர்கள் பூமியில் இருந்த தகவல்களையும் விண்ணப்பங்களையும் கொண்டு செல்வதாகவும், இறங்கி வரும்படியாக காணப்படும் தேவதூதர்கள் தேவ செய்திகளையும் விண்ணப்பங்களுக்கான பதில்களையும் கொண்டு வருகின்றனர். மூன்றாவதாக, தேவதூதர்களுக்கு இறக்கைகள் இருந்தாலும் அவர்கள் பறந்து மேலேயும் கீழேயும் செல்லாமல் ஏணியின் படிக்கட்டுகளை பயன்படுத்தி மேலும் கீழுமாக சென்றனர். இது எதை காட்டுகிறது என்றால், நாம் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல படிநிலைகளை கடந்துதான் முன்னேற வேண்டும். மேலும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 13, 14, 15 மற்றும் 17ஆம் வசனங்களில் தேவன் யாக்கோபுக்கு அளித்த விசேஷித்த வாக்குத்தத்தங்களை காணலாம். வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 13, 14, 15 மற்றும் 17ஆம் வசனங்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளைப் போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது,
இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அதற்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. இந்த லூஸ் என்ற பெயரையும் கூட நாம் கேள்விப்பட்டதாக இருக்கலாம். சென்னையில் மயிலாப்பூர் பகுதியில் லஸ் கார்னர் என்ற ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதிக்கு இதன் அடிப்படையில் தான் பெயர் அமைந்தது என்று நினைக்கிறேன். இப்பொழுது 17ஆம் வசனத்தையும் வாசித்து முடித்தோம் அல்லவா? இப்பொழுது மேலும் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்ற எபிரேய வார்த்தை பெய்த் மற்றும் ஏல் என்ற 2 வார்த்தைகளின் இணைப்பாகும். பெய்த் என்றால் வீடு என்பது பொருள். ஏல் என்றால் தேவன் அல்லது கடவுள் என்பது பொருள். எனவே அவ்விடத்தை தேவனுடைய வீடு என்றும் வானத்தின் வாசல் என்றும் வர்ணித்தான். பின்னர் யாக்கோபு தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். மேலும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20, 21 மற்றும் 22 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்திய இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பிறகு யாக்கோபு பயணம் பண்ணி தாயின் சகோதரனும் நாகோரின் குமாரனாகிய லாபானை தேடி கண்டுபிடித்து அவனை பற்றி விசாரிக்கிறான். வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். மேலும் அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்றார்கள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு லாபானின் மகளாகிய ராகேலுக்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் முள்ள உதவி செய்கிறான். இதை வாசித்தோம். லாபான் யாக்கோபு தன் இரத்த பந்தம் என்று உணர்ந்தபோது சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். அந்நாட்களில் குடும்ப உறவுகளை எலும்பும் மாம்சமும் என்று ஒப்பிடுவது வழக்கமாயிருந்தது. அதன் பிறகு யாக்கோபு லாபானால் தந்திரமாக ஏமாற்றப்பட்டு அவன் விரும்பிய ராகேலுக்கு பதிலாக லேயாளுக்கு மனமுடித்து வைக்கப்பட்டதை அறிவோம். ஆனால் லேயாளுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவளுக்கு ரூபன் என்று பெயரிட்டான். ரூபன் என்ற எபிரேய பெயரும் 2 எபிரேய வார்த்தைகளின் தொகுப்பாக உள்ளது. ரூ என்பது ரா ஆ என்ற எபிரேய வார்த்தையை வேர்ச்சொல்லாக கொண்டுள்ளது. அதற்கு பார்த்தல் என்பது பொருள். பென் என்றால் மகன்.
அதாவது தேவன் அவள் மீது கண்ணோக்கமாயிருந்ததால் அவளுக்கு ஒரு மகனை கொடுத்தார் என்ற கருத்தின் அடிப்படையில் அப்பெயரை சூட்டினான். லேயாளுக்கு அடுத்தடுத்து 3 மகன்களையும் தேவன் தந்தருளினார். இவ்விடத்தில் உபாகமம் 21 அதிகாரம் 17 வசனத்தில் வெறுக்கப்பட்டவளத்தில் பிறந்த மகனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தின் உரிமை உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தர் ராகேலின் கர்ப்பத்தை அடைத்திருந்ததினால் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு தன் வேலைக்காரியான பில்காளை யாக்கோபிடம் சேரும்படி செய்து அவளால் தன் வீடு கட்டப்பட வேண்டும் என்று முயற்சித்தாள். யூதர்களின் கலாச்சாரத்தின்படி வீட்டெஜமானான ஒருவனுக்கு வேலைக்காரிகள் மூலமாக பிறந்த மகன்களும் அவனை சட்டபூர்வமாக மணமுடித்த நாச்சியார் எனப்படும் எஜமானிக்கு சொந்தமாகும். பில்காளுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். லேயாளும் ராகேலைப் போலவே தன் வேலைக்காரியாகிய சில்பாளை யாக்கோபுக்கு கொடுத்து அவள் மூலமாக மேலும் 2 குமாரர்களை பெற்றுக்கொண்டாள். பின்பு லேயாள் தன் மகன் ரூபன் வயல்வெளியில் கண்டெடுத்த தூதாயும் கனிகளை ராகேலுக்கு கொடுத்து அதற்கீடாக யாக்கோபிடம் சயனித்து 5ஆம் குமாரனை பெற்றாள். பின்பு மீண்டும் கர்ப்பம் தரித்து 6ஆம் குமாரனையும் பெற்றாள். பின்பு தேவன் ராகேலையும் நினைந்தருளினார். அவள் கர்ப்பவதியாகி யோசேப்பை பெற்றாள். இதன் பின்பு யாக்கோபு லாபானிடம் தன் ஸ்தலமாகிய தேசத்துக்கு போகும்படி அனுப்பிவிட கேட்டுக்கொண்டான். லாபான் யாக்கோபை வஞ்சிக்க நினைத்து அவனுக்கு தரும்படியான வெள்ளாடுகளான சம்பளத்தை மாற்றியமைத்த போதும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கவே செய்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 41, 42 மற்றும் 43 வசனங்கள். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொம்புகளுக்கு எதிராக பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன், அதாவது யாக்கோபு, மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். லாபானின் குமாரரும் யாக்கோபை பகைத்தனர். தன் தகப்பனுடைய யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் எனவும் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கர்த்தர் யாக்கோபை நோக்கி பிதாக்களுடைய தேசத்துக்கும் இனத்தாரின் இடத்திற்கும் திரும்பி போகும்படி கட்டளையிட்டார். எனவே யாக்கோபு மனைவிகளையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு திரும்பி போகும்படி திட்டமிட்டான். லாபான் அவன் சம்பளத்தை 10 முறை மாற்றினாலும் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லை. யாக்கோபு ஓடிப்போகிறதை லாபானுக்கு அறிவிக்கவில்லை. மேலும் ராகேல் சொரூபங்களை எடுத்துக்கொண்டு வந்தாலும் சிறிட்டளவில் அவனிடத்திலிருந்து யாக்கோபு வந்துவிட்டதாலும் லாபான் அவனை உக்கிரமாய் தொடர்ந்தான். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கிடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது எனவும் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலை எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலை இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களும் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளாக நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் மேல் ஆணையிட்டான்.
யாக்கோபு மீண்டும் தேவதூதர்களின் சந்திப்பு நேரிடுகிறது. இதை நாம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கலாம். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த இடத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னா இது ஒரு எபிரேய வார்த்தை. இதற்கு சேனை அல்லது பாளையம் என்பது பொருள். அதாவது பன்மை எப்பொழுதுமே ஈம் என்ற ஒரு ஒலியில் முடியக்கூடியதாக இருக்கிறது. எபிரேய வார்த்தைகளின் பன்மை சொற்கள் ஈம் என்ற ஒலியளவில் முடியும். அதன்படி இது மக்னாயிம், அதாவது 2 சேனைகள் என்ற பொருள் தரும் பன்மை சொல்லாம். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், வெறுங்கையாக கோலும் தடியமாக லாபானிடத்துக்கு சென்றவன் திரும்பி வரும்போது திரளான ஆஸ்திகளையும் 2 பரிவாரங்களையும் எடுத்துக்கொண்டு திரும்ப வந்தான் என்றும் நமக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்திலே இந்த பார்சா பகுதியில் முற்றுப்பெறுகிறது. 2 கூடுதல் பகுதிகள் உள்ளன. இந்த வேத வாசிப்பு பகுதியின் ஹப்டரா என்னும் தீர்க்க தரிசன பகுதியின் ஒரு முக்கிய வசனத்தையும் இங்கு வாசிக்கலாம். ஓசியா 12:12 கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியால் காக்கப்பட்டான். யார் காக்கப்பட்டான்? இஸ்ரவேல் காக்கப்பட்டான். ஸோ இங்கே இஸ்ரவேல் என்பது யாக்கோபை காப்பாற்றியவன் மோசே. அதை இந்த இடத்தில் தொடர்பு படுத்துகிறார். மோசே இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான். இஸ்ரவேலை என்று சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரரை. இந்த தோரா பகுதியில் இஸ்ரவேல் என்னும் யாக்கோபு தன் பிதாக்களின் தேசத்துக்கு திரும்பி வந்தான். இப்பொழுது இஸ்ரவேல் என்னும் யாக்கோபு பிதாக்களின் தேசத்துக்கு, இரண்டுமே கடந்து வருதல் என்ற ஒரு பொருளில் அமைந்ததாகும். பெரித் ஹடாஷா என்ற புதிய உடன்படிக்கை பகுதியில் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடமிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் குறித்து இயேசு சொல்வதை காணலாம். இறுதியாக நாம் யோவான் 1:51 வாசிப்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். முடிவாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த பெரித் ஹடாஷா பகுதி யாக்கோபு தன் சொப்பனத்திலும் சரி நிதர்சனமாகவும் தேவதூதர்களை சந்தித்ததை குறித்து எழுதப்பட்டிருப்பதால் இந்த பெரித் ஹடாஷா பகுதியிலும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் குறித்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். முடிவாக ஒவ்வொரு பார்சா என்னும் வேத வாசிப்பு பகுதிக்கும் ஒரு மையப்பொருள் உண்டு. இதில் யாக்கோபின் இடம்பெயர்வையும் மீண்டும் அவன் சொந்த தேசத்துக்கு திரும்புவதையும் இந்த பகுதி விவரிக்கிறது. இச்செய்தி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் தேவனால் புறப்பட்ட பண்ணினதை, அந்த நிகழ்வை முன்னோடியாக சுட்டிக்காட்டுகிறது. ஷலோம் நண்பர்களே.